அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. கருவாப்பைய எங்கதான் போய் தொலைஞ்சான்னு தெரியல. சே, இன்னைக்குன்னு பார்த்து இன்னும் வராம இருக்கான். சோ எங்கதான் போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஈவினிங் 4 மணி ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பானே. சே, இவனுக்காக தான் சாரி எல்லாம் கட்டிட்டு அழகா கிளம்பி நிற்கிறேன். பைத்தியம் வரவே இல்லை இன்னும். கருவாப்பைய எவ்வளவு நேரமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் வரல. எப்பதான் வருவானோ? ஐ வந்துட்டான் வந்துட்டான். சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க, முக்குத்தியில் மின்னல் வந்து தீபம் ஏற்றிக்கொண்டு போக, சொக்குகின்ற வெட்கம் புது வண்ண கோலம் ஒன்று போட, என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க. என்ன இவன் எதுவுமே சொல்லாம நம்மளையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. டேய் கருவாப்பையிலே கொல்ல போறேன் பாரு. ஏ ரியா, அப்படி சொல்லக்கூடாது. இந்த இடத்துல நீ எப்படி தெரியுமா பாட்டு பிடிக்கணும்? ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. டேய் வீணா அடி வாங்கிட்டு போயிடாத பத்துக்க. உனக்கு நக்கல் கேக்குது என்ன? ஏ ரியா, செம்ம அழகா இருக்கடி. என்ன மேடம் திடீர்னு சாரி எல்லாம் கட்டிருக்கீங்க? அச்சோ, இப்ப நான் இவங்கிட்ட என்ன சொல்றது? இவனுக்காக தான் சாரி கட்டிருக்கேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். என்ன மேடம், வெளியே எங்கேயும் கிளம்பிட்டீங்களா? சாரி எல்லாம் கட்டிருக்கீங்க, சாரியே கட்ட மாட்டீங்க, எந்நேரமும் சுடிதார்லயே தெரிவிங்க. இன்னைக்கு வேற செம்மையா இருக்க சாரியில. ஏதாச்சும் சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். அது நான் கோயிலுக்கு போலான்னு நினைச்சேன். சரி, அதனாலதான் சாரி கட்டிட்டு போலான்னு கட்டியிருக்கேன். ஓ அப்படியா மேடம், கோயிலுக்கு போறீங்களா? எப்ப போறீங்க? அச்சோ, இவன் விட மாட்டான் போலயே. அது நான் எப்ப போனா உனக்கு என்ன? நான் எப்ப வேணா போவேன். இப்ப என்ன உனக்கு? சரிங்க மேடம், சரிங்க. லூசு பைய நானே இவன் பார்க்கணும்னு தான் சாரி கட்டியிருக்கேன். இவன் என்னடானா கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டு சாக அடிக்கிறான். ரியா, என்னடா? ரியா, நீ ரொம்ப அழகா இருக்கடி இந்த சாரியில. போதும் ஜொல்லு ஒரு சைடா வடியுது, தொடச்சிக்க. அச்சோ, அதுக்குள்ள வடி ஆரம்பிச்சிட்டோ? சரி சரி, மாமா அப்புறமா தொடச்சிக்கிறேன். என்னது மாமாவா? ஆமாடி, நான் உனக்கு மாமா தானே. யார் சொன்னா? நீ ஒண்ணு எனக்கு மாமா கிடையாது. நீ எப்பவுமே எனக்கு கருவாப்பைய தான். என்னடி ரியா இப்படி சொல்லிட்ட? கருவாப்பையன்னு கூப்பிடு, அதுவும் எனக்கு பிடிக்கும் தான். ஆனா அப்பப்போ நடுவுல கொஞ்சம் மாமா மாமான்னு கூப்பிடலாம்ல. ஆசைதான் பொழப்ப கெடுக்குதான். போ இதெல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்க. வேற யார்கிட்ட போய் கேக்குறது? எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? ஐயோ, அப்படியே நடிச்சு தள்ளாத. ஏதாச்சும் சொல்லியே போறேன். மூடிட்டு போயிரு பத்துக்க. சரிம்மா தாயி, போறேன். நீ கோயிலுக்கு தானே போற, நானும் கூட வரவா? ஹை, இது சூப்பர் பிளானால இருக்கு. சும்மா ஏதாச்சும் கோயிலுக்கு போல நடிச்சு விட்டேன். கருவாப்பை என்ன நம்ம கூட வரேன்னு சொல்றான். சரி, உடனே ஓகே சொல்லக்கூடாது. கொஞ்சம் லைட்டா சீன் போடலாம். கோயிலுக்கு நீல ஒண்ணு வர தேவையில்ல. நான் சின்ன பொண்ணாக்கா வரேன்னு சொன்னாங்க, நான் உங்க கூட போய்க்கிறேன். என்ன ரியா, நான் வரக்கூடாதா? நீ ஒன்னும் வரவே வேண்டாம், நீ வீட்லயே இருந்துக்க. ஏ ரியா ப்ளீஸ் டி, நானும் வரேன். சரி ரொம்ப கெஞ்சுற. சரி நீயும் வா. சரி, எப்ப போலாம் கோயிலுக்கு? எப்ப வேணாலும் போலாம். சரி வாரியா, அப்ப நம்ம இப்பவே போலாம். சரி. டேய், எதுக்குடா இப்படி பக்கத்துல வந்து நிக்கிற? ரியா, அது வேற ஒண்ணும் இல்லடி, தலையில ஏதோ பூச்சி போன மாதிரி இருந்தது, அதான் என்னன்னு வந்து பார்த்தேன். என்னது பூச்சி போதா? என்னடா சொல்ற? அது அங்கிருந்து பார்த்தப்போ ஏதோ பூச்சி நகர்ந்த மாதிரி இருந்தது. இப்ப பக்கத்துல வந்து பார்த்தேன், ஒண்ணுமே இல்ல. சரி அதான் ஒண்ணும் இல்லல. அப்புறமா என்ன, சும்மா ஒரு சிடி வந்து நின்னுட்டு இருக்க. போய் தள்ளி போய் நில்லு. ஐயோ, ஓவரா தான் பண்றீங்க மேடம். சீ போடா. ராட்சசி நீதான்டா கருவாப்பையிலே. ரியா பாத்து வாடி, கீழே நிறைய கல்லா கிடக்கு. கருவாப்பையிலே, எனக்கு நல்லா நடக்க தெரியும். இதெல்லாம் நான் பிறந்து வளர்ந்த இடம் தானே, எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஒழுங்கா வாயை மூட்டு போ. அதானே, நீ இப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்த்ததுதான். சரி, சாரி கட்டிருக்கியே, அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துவான்னு சொன்னேன். சரி பொறுமையா வா. சரி ரொம்ப அக்கறைப்பட வேண்டாம். ராட்சசி ஏதாச்சும் பேச விடுறாளா பாரு. என்ன பேசினாலும் எதையாச்சும் ஒண்ணு சொல்லி ஆஃப் பண்ணிடுறா. என்னையே பாத்துட்டு இருக்க? வா, சீக்கிரம் போயிட்டு வரலாம். என்னடி, சின்ன பொண்ணாக்கெல்லாம் வராங்கன்னு சொன்ன, என்ன யாரும் வந்த மாதிரி இல்ல? ஐயோ, இவன் என்ன கரெக்டா கேட்கறான். இப்போ என்ன பண்றது? சின்ன பொண்ணாக்கா தானே, அவங்க என்ன முன்னாடி போயிட்டு இருக்க சொன்னாங்க. அவங்க ஏதோ வேலை இருக்கா, அதனால அவங்க பொறுமையா வரேன்னாங்க. ஓ அப்படியா, சரி சந்தோஷம் தான். சரி, அப்ப நம்ம 2 பேருமே போயிட்டு வரலாம். என்ன சொன்ன? எம்மா தாயே, ஒன்னும் சொல்லல. சரி, அப்ப 2 பேரும் போயிட்டு வரலாம் தான் சொன்னேன், வேற எதுவும் சொல்லல. சரி டைம் ஆயிட்டே இருக்கு, வா சீக்கிரமா போலாம். சரி. அச்சச்சோ, என்ன இது, சின்ன பொண்ணாக்கா திடீர்னு வந்து நிக்கறாங்க.
அடே எப்பா என் கண்ணே பற்றம் போல இருக்கு. ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பார்க்க அம்புட்டு ஒரு அழகா உள்ள இருக்கு. ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனோம்னா மறக்காம சுத்தி போட்டுருங்க. ஒத்தரோசாக்கா சொல்லிட்டியல்ல, சுத்தி போட்டுருவோம். எப்பா கிருஷ்ணா, புருஷனும் பொண்டாட்டியும் ஜோடி எங்க கிளம்பிட்டியே? என்னக்கா தெரியாத மாதிரி கேக்கிய? கோயிலுக்கு தான், நீங்க வரலையாக்கும்? அச்சச்சோ போச்சு போச்சு. நான் இவனுக்காக தான் சாரி கட்டின்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சுவான் போல. யாருப்பா? நானா? நான் என்னைக்கு கோயிலுக்கு வந்தேன்? இது என்னடி புதுசா கேக்கா? சின்ன பொண்ணுக்கா, ஐயோ நான் தாக்கா சொன்னேன், எதாச்சும் சொல்லி சமாளிங்க. ஏ சின்ன பொண்ணு, அங்க ரியா கடந்து ஏதோ உனக்கு சைகை காட்டிட்டு நடக்கா பாரு. என்னக்கா இப்படி சொல்றீங்க? ரியா தான் சொன்னா நீங்களும் கோயிலுக்கு வரீங்கன்னு, நீங்க என்ன இப்போ வரலன்னு சொல்றீங்க? அக்கா நான் தான் சொன்னேன், ஏதாச்சும் சொல்லி சமாளிங்க. ஆமா ஆமா, ரியா கோயிலுக்கு கூப்பிட்டா நான் தான் மறந்துட்டேன். கொஞ்சம் வேலை இருந்து பாத்துக்க, நீங்க போயிட்டு வாங்களேன். என்னக்கா நீங்க? சரி சரி, ரெண்டு பேரும் ஜோடியா கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நாங்க இன்னொரு நாள் வரோம். சரி சின்ன பொண்ணக்கா, அப்ப நாங்க சீக்கிரம் வரோம். சரிப்பா கிருஷ்ணா. நல்ல வேலை சின்ன பொண்ணுக்கா ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாவே. ரியா கோயிலுக்கு போயிட்டு வா, பிறகு பேசுவோம். ஓகேக்கா. பரவாயில்ல, எளியும் முடியுமா சண்டை போட்டு கிடந்தாவே. ஓரளவு ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போற அளவாச்சும் கொஞ்சம் மனசு மாறி இருக்க. அது வேற ரொம்ப சந்தோஷம். ஆமா ஒத்தரோசா, ரெண்டு பேரும் நிம்மதியா சந்தோஷமா இருந்தாலே நமக்கு சந்தோஷம் தானே. ரியா, சாமிக்கு பூ ஏதாச்சும் வாங்கணுமா? அதான் இங்க நிறைய வச்சிருக்கேனே, இது போதும். மக்கு உனக்கு தாண்டி பூ வேணுமான்னு கேட்டேன். ரியா, அப்போ பூ வேண்டாமா? ஏய் என்னடா, அதான் இங்க கூட ஃபுல்லா பூ இருக்கு, இது சாமிக்கு போதும். இவளுக்கு பூ வாங்கி கொடுத்தாலும் ஓவரா சீன் போடுவா. சரி கேட்டுட்டு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா ஒழுங்கா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாளே. கண்டிப்பா பூ வாங்கி தரட்டுமான்னு கேட்டா கண்டிப்பா ஓவரா சீன் போட்டு திட்டுவா. என்ன பண்றது, இவளுக்கு பூ வாங்கி கொடுத்தே ஆகணுமே. சரி கோயிலுள்ள போலாமா? வாரியா போலாம். கரெக்டான நேரத்துக்கு தான் பாட்டி பூ கொண்டு வந்திருக்கு. ஏப்பா கிருஷ்ணா. பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேயா. இது யாரு, உன் பொண்டாட்டியா? நல்லா அழகா அம்சமா இருக்காளே. அடே அப்பா, என் பேராண்டிக்கு வெக்கத்தை பாரு, வெக்கத்தை. என்னையா நீ பொண்டாட்டியை கூட்டு கோயிலுக்கு வந்திருக்கா? ஒரு முளை பூ வாங்கி கொடுக்கலாம், நல்லா இருக்குமா? அந்த பூ வாங்கிக்க. இதான் சாக்கு, பேசாம பூவை வாங்கிட வேண்டியதுதான். பாட்டி, அப்போ ஒரு 5 முழம் பூ கொடுங்க. என்னையா கிருஷ்ணா, 5 முழம் போதுமாக்கும்? என்ன இந்த பாட்டி இப்படி கேக்குது? ஒருவேளை 5 முழம் பத்தாதோ? பாட்டி, அப்போ ஒரு 10 முழமா கொடுத்துருங்க. ஐயோ இவன் வேற, 5 முழமே அதிகமா இருக்கும், இதுல 10 முழமா? பாட்டி பூவெல்லாம் வேண்டாம் பாட்டி. என்னமா நீ? இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, புருஷன் வாசியா பூ வாங்கி தரான், அத வேண்டாம்னு சொல்லியா? அப்படி சொல்லு பாட்டி, அப்பவாச்சும் இந்த மக்குக்கு அறிவு வருதான்னு பாக்கலாம். ஏயா கிருஷ்ணா, அவ அப்படிதான் சொல்லுவா, நீ வாங்கி குடியா. சரி பாட்டி, எவ்வளவு ஆச்சு? 100 ரூபா கொடுப்பா. சரி பாட்டி. 100 ரூபாய்க்கு பூ முக்கியமா இப்போ? உங்க ரெண்டு பேரும் ஜோடி பொருத்தத்தை பார்க்க அம்புட்டு அழகா இருக்கு. அப்படிதான் பாட்டி, நல்லா சொல்லு. என்னையா திருன்னு பாத்துட்டே இருக்க, உன் பொண்டாட்டிக்கு வச்சு விடு. சரி பாட்டி. ரியா, ஏ கருவேப்பிலை, நான் தான் பூ வச்சிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு இப்ப 100 ரூபாய்க்கு தண்டத்துக்கு பூ வாங்கினேன்? என்னடி இப்படி சொல்ற? ஐயோ அந்த பாட்டி நல்லா பேசி உன் தலையில 100 ரூபா மிளகா அரைச்சிட்டு போ. சரி விடு, நானே வாங்கி தரணும்னு தான் நினைச்சேன். கரெக்டா பாட்டியே வந்துட்டு, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன சொன்ன, நீயே வாங்கி தரணும் தான் நினைச்சியா? இல்லையே, அப்படியா சொன்னேன்? அப்படியே நடிச்சிருவான், இப்ப அப்படிதானே சொன்னேன். அச்சோ முறைக்கிறாளே. சரி சரி, இந்த டைம் ஆயிடுச்சுல ரியா, இத வச்சுக்கோ. ரியா, நான் வேணும்னா நீ ஒண்ணும் பண்ண வேணாம், நானே பாத்துக்கிறேன். சரி சரி. அழகான ராட்சசியே, அடி நெஞ்சில் குதிக்கிறியே, முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே, அடி மனசு அருவாமணையில் அறுக்கிறியே. அழகான ராட்சசியே, அடி நெஞ்சில் குதிக்கிறியே. இந்நேரத்துக்கு நமக்கு யார் கால் பண்ணுவா? ஒருவேளை அப்பா தான் பர்த்டே விஷ் பண்றதுக்காக கால் பண்ணிருப்பாங்களோ? என்ன இது புது நம்பரா இருக்கு? ஒருவேளை அப்பா தான் வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி அட்டெண்ட் பண்ணுவோம். ஹலோ அப்பா. பிரியு, சக்தி நீயா? ஏன்டா இந்நேரத்துக்கு கால் பண்ணிருக்க? அதுவா? அது ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கால் பண்ணேன். என்னடா சொல்ற, சும்மா கால் பண்ணியா? எவனாச்சும் நைட் 2 மணிக்கு சும்மா கால் பண்ணுவானா? ஏ பிரியு, அதெல்லாம் நான் பண்ணுவேண்டி. டேய் ஆமா, என் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? என்ன பிரியு, நம்பர் வாங்குறதெல்லாம் அவ்வளவு பெரிய கஷ்டமா? அதெல்லாம் நான் ஈஸியா வாங்கிட்டேன். எனக்கு தெரியும், நீ மகா கிட்ட தானே வாங்கின. என்ன இவ கரெக்டா கண்டுபிடிக்கிறா? மகா கிட்ட எல்லாம் ஒண்ணும் வாங்கல, நானே கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ ஏன்டா? சரி சொல்லு, எதுக்கு கால் பண்ண? அது சும்மா தான் கால் பண்ணேன். பைத்தியம் நைட்டு 2 மணிக்கு கால் பண்ணிட்டு சும்மா கால் பண்ணேன்னு சொல்றான்.
டேய் சக்தி, எனக்கு தூக்கம் வருது, நான் அப்புறமா பேசுறேன், பாய். ஏ பிரியு, இருடி ஒரு நிமிஷம். சரி சொல்லு, என்ன? பிரியு, நீ கொஞ்சம் மொட்டை மாடிக்கு வரியா? டேய் என்னடா லூஸ் மாதிரி பேசுற? மொட்டை மாடிக்கு வரணுமா? எதுக்குடா? அதுவும் நடு ராத்திரி 2 மணிக்கு மொட்டை மாடிக்கு கூப்பிடுற? என்னால வர முடியாது. ஆமா, நீ எங்க இருக்க? என்ன பிரியு, நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? நான் உன்னை மொட்டை மாடிக்கு தானே வர சொன்னேன். டேய் சக்தி, சும்மா விளையாண்டுட்டு இருக்காத பாத்துக்க. இப்பெல்லாம் மேல வரலாம் முடியாது, யாராச்சும் பார்த்தாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். ஃபர்ஸ்ட் நீ எங்க இருக்க? ஏய் பிரியு, நான் சொல்றத கேளு. டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ற? ஏ பிரியு, நீ மேல வர்ற அவ்வளவுதான். உங்க ரூம் ஜன்னல் இருக்குல்ல, அது பின்னாடி ஒரு அட்டை பாக்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒரு gift இருக்கு, அதை எடுத்துக்க. அதை எடுத்து நீ போட்டுட்டு அதுக்கப்புறம் மேல வா. டேய் என்னடா சொல்ற? எங்க ரூம் ஜன்னல்ல ஏதோ gift வச்சிருக்கியா? எப்படா வச்ச? அது அப்பவே வச்சுட்டேன். மேடம் ரொம்ப பிஸியா தூங்கிட்டு இருந்தீங்க, அதனால அப்பவே வச்சுட்டேன். என்னடா சக்தி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? யாராச்சும் பார்த்து என்ன ஆகும்? எனக்கே பயமா இருக்கு. அதெல்லாம் யாரும் பார்க்கல. நீ போ, நான் கால் கட் பண்றேன். கரெக்டா 10 மினிட்ஸ்ல வர்றேன், அவ்வளவுதான். டேய் ஹோ, கட் பண்ணிட்டான். ஐயோ, இவன் ஏன் தான் இப்படிலாம் பண்றேன்னு தெரியல. மணி 2 மணி ஆகுது இந்நேரத்துக்கு. ஐயோ, ஏதோ ஜன்னல்ல வேற வச்சிருக்கேன்னு சொல்றான். என்னன்னு போய் பார்ப்போம். ஐயோ, இவன் ஏன் இப்படிலாம் பண்றான்? ஒருவேளை நமக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு சக்திக்கு தெரிஞ்சிருக்குமோ? ஆனா பர்த்டேன்னு தெரிஞ்சாலும் எல்லாரும் 12 o'clock தானே விஷ் பண்ணுவாங்க, ஏதாச்சும் இது பண்ணுவாங்க. இவன் என்ன 2 மணிக்கு வந்திருக்கான்? ஒருவேளை 12 o'clock தூங்கியிருப்பானோ, அதனால தூங்கி எழுந்ததும் அப்படியே வந்துட்டானோ? ஐயோ, கன்ஃபியூஸா இருக்கே. சரி, ஏதோ பாக்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னா போய் பார்க்கலாம் அத. ஐயோ, சரியான சேட்டை பிடிச்ச பைய. டைம் வேற 2:30 ஆகிட்டு இன்னும் இந்த பிரியூவை காணோம். இவன் மேக்கப் பண்ணிட்டு மேல வர்றதுக்குள்ள விடிஞ்சிரும் போலயே. எனக்கு வேற திக்குன்னு இருக்கு. என்ன எவ்வளவு நேரம் தான் இங்கே நிக்கிறது? எவனாச்சும் பார்த்துட்டான் அவ்வளவுதான். கண்டிப்பா மச்சான் சொன்ன மாதிரி லாடம் கட்டிடுவானுங்க. 2:30 ஆகுறதுக்கு இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு. மேடம் நல்லா மேக்கப் போட்டு தான் வருவான்னு நினைக்கிறேன். வாவ், யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை, ஒரு கோடி பூக்கள் உலகெங்கும் உண்டு, இந்த பெண் போல அழகான பூ ஒன்று உள்ளதா? யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை? சக்தி, என்னடா பண்ணிட்டு இருக்க? பிரியு, என்ன இதெல்லாம் நமக்காகவா பண்ணிருக்கான்? ஹாப்பி பர்த்டே லவ்னு போட்டிருக்கு. ஏ பிரியு, ஷாக் ஆனதெல்லாம் போதும், இங்க வா. கரெக்டா 2:30 ஆயிடுச்சு. இப்ப விஷ் பண்ணிடலாம். டேய் சக்தி, என்னடா பண்ணி வச்சிருக்க? ஹாப்பி பர்த்டே பிரியு. தேங்க்ஸ் சக்தி. என்னால நம்பவே முடியல, எனக்காகவா இதெல்லாம் பண்ண? என்னடி இப்படி கேட்டுட்ட? உனக்காக தாண்டி இவ்வளவும் பண்ணேன். 11 மணில இருந்து உன் ஹாஸ்டலையே சுத்தி தான் வந்துட்டு இருக்கேன். என்ன சக்தி சொல்ற? என்னடி இப்படி கேட்டுட்ட? 11 மணில இருந்து உங்க ஹாஸ்டல்ல சுத்தி வந்து எப்படா லைட் ஆஃப் பண்ணுவீங்கன்னு வெயிட் பண்ணி பயந்து பைப்பெல்லாம் புடிச்சு மேல ஏறி வந்தேன்டி. சக்தி, என்னால நம்பவே முடியல. எனக்காக நீ இவ்ளோ பண்ணிருக்கன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சக்தி. என்ன பிரியு, நீ உனக்காக பண்ணாம நான் யாருக்காக பண்ணுவேன்? ஆனா சக்தி, எனக்கு இன்னொரு டவுட். எல்லாரும் பர்த்டேனா 12 o'clock தானே விஷ் பண்ணுவாங்க. நீ என்ன கரெக்டா 2:30க்கு விஷ் பண்ணிருக்க? என்ன ரீசன்? ஏ பிரியு, உனக்கு இது கூட தெரியாதா? 12 o'clockலாம் விஷ் பண்றது பழைய ஸ்டைல் பிரியு. அப்போ 2:30க்கு விஷ் பண்றதுதான் புது ஸ்டைலா? அடி பாவி, சொல்றத முழுசா கேளுடி. நீ எப்ப பிறந்த தெரியுமா? இந்த டைமிங்க்கு தான் பிறந்த. 2:30க்கு தான், மிட் நைட்ல 2:30க்கு தான் நீ பிறந்த. சரி, அந்த டைம்ல விஷ் பண்ணாதானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு 2 o'clock கால் பண்ணேன். டேய் சக்தி, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லடா. நான் கூட 12 o'clock நீ தூங்கிட்ட போல, அதனாலதான் இப்ப 2 o'clock வந்து விஷ் பண்ற போலன்னு தான் நினைச்சேன். அடியே, நல்லா நினைச்சடி. சரி, அதை விடு பிரியு. இந்த Dress உனக்கு பிடிச்சிருக்கா? டேய், நானே சொல்லணும்னு நினைச்சேன்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, செம்மையா இருக்குடா. என்ன பிரியு சொல்ற, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமாண்டா சக்தி. Dress மட்டும்தான் பிடிச்சிருக்கா இல்ல என்னையும் பிடிச்சிருக்கா? டேய் சும்மா சக்தி, அப்புறம் இன்னொரு டவுட்டு. நெக்ஸ்ட் நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன டவுட்டா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சே கேளு. நீ கேட்கவே வேண்டாம், அதுக்கு நானே ஆன்சர் பண்ணிடுறேன். பாரா, என் மனசுல என்ன நினைச்சேன்னு கூட உனக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியும் பிரியு, நீ எதை கேட்க போறேன்னு தெரியும். சரி இரு. டேய், எங்கடா போற? பிரியு இரு, இந்தா வரேன். வாவ், எவ்வளவு அழகா இருக்கு. எனக்காக இதெல்லாம் பண்ணிருக்கான்னு நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பர்த்டேவை என் லைஃப்ல நான் செலிப்ரேட் பண்ணதே இல்லை, அதுவும் நைட்டு 2:30க்கு. ரொம்ப தேங்க்ஸ்டா சக்தி.
பிரியு கேக் கட் பண்ணிடலாமா? சக்தி. என்ன பிரியு? ஒன்றும் இல்லை. சரி சரி, இப்படியே திருன்னு பார்த்துட்டு இருக்காத, கேக் உருகிற போது சீக்கிரமா கட் பண்ணு. சரிடா சக்தி. உலக பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன், உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன், ஏனென்றால் உன் பிறந்த நாள், ஏனென்றால் உன் பிறந்த நாள். பிரியு இப்போ ஹாப்பி தானே? சக்தி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. இந்த மாதிரி ஒரு பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ்டா சக்தி. ஏய் என்னடி தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க? சரி சொல்லலை. சரி பிரியு, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், ஆனா இந்த டைம்ல சொல்லலாமான்னு தெரியல. இவன் என்ன சொல்ல போறான்? பின்னாடி வேற ஹாப்பி பர்த்டே லவ்னு வேற டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கான். என்ன சொல்ல போறான்? மேபி ப்ரப்போஸ் பண்ணுவானோ? என்னடி யோசிச்சுட்டே இருக்க? சக்தி, எதுவா இருந்தாலும் சொல்லு. பிரியு, எனக்கு தெரிஞ்சு நீ கெஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அச்சோ, இவன் என்ன கரெக்டா கண்டுபிடிக்கிறான் போல. சக்தி, நான் எதுவும் கெஸ் பண்ணலாம் செய்யல, நீயே சொல்லு. என்ன? பிரியு, ஐ லவ் யூ டி. சக்தி, என்ன சொன்ன? எனக்கு சரியா புரியல. பிரியு, உண்மையாவே உனக்கு புரியலையா? இல்ல, என் காதுக்கு ஏதோ தப்பா விழுந்த மாதிரி இருந்தது. என்ன சொன்ன? மக்கு மக்கு, ஐயோ இவளை வச்சுட்டு என்ன பண்றது? பிரியு, ஐ லவ் யூ டி. சக்தி, என்ன சொன்ன? ஐயோ கொல்றாளே, அப்படியே புரியாத மாதிரியே நடிக்கிறா பாரு. ஏண்டி இவ்வளவு கத்தி சொல்றேன், உனக்கு கேட்கலையா? இந்நேரம் நான் கத்துன கத்துக்கு ஹாஸ்டல்ல இருந்து எல்லாரும் எழுந்தே வந்துருவாங்க. ஆனா நீ என்னடி ஒன்னும் புரியாத மாதிரியே நிக்கிற? அதெல்லாம் அப்படித்தான். ஏ பிரியு, என் மனசுல உள்ளதை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ நீ சொல்லிக்கலாம். அதுவரை நான் கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன். உன்னை டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன். ஃப்ராடு அது. பிரியு, என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. பிரியு, இன்னைக்கு வெளியே போலாமா? இன்னைக்கா? அச்சோ, நான்லாம் வரல. அதுவும் இப்போ முடியவே முடியாது. ஏ மக்கு, இப்பெல்லாம் கூப்பிடல. ஒரு 9 o'clock போலாமா? சக்தி, அதெல்லாம் கஷ்டம். அதெல்லாம் நான் வரமாட்டேன். ஆல்ரெடி காலேஜுக்கு நான் 1 day லீவ் போட்டேன். இதுக்கப்புறம்லாம் லீவ் போட முடியாது. ஸோ நீ வேணா வெளியே தனியா போகணும்னா போய்க்க, நான் வரல. சரி சரி, நீ கிளம்பு கிளம்பு, டைம் ஆயிடுச்சு, யாராச்சும் பாத்துட போறாங்க. அடி பாவி, நான் ஒத்தையில போய் நான் என்னடி பண்றது? டேய், அதெல்லாம் முடியாது, போடா. ஏ பிரியு ப்ளீஸ், நீ வரலாம்ல. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம்டா. டைம் வேற 3:30 ஆயிடுச்சு. நீ போயிட்டு தூங்கு. இங்கே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம், அவ்வளோதான். சரிம்மா தாயி, நீ போயிட்டு தூங்கு. நான் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நானும் கிளம்புறேன். தேங்க்ஸ்டா சக்தி. ஏய், உன்னை பிச்சிருவோம் பாரு. தேங்க்ஸ் மட்டும் சொன்னா அவ்வளவுதான் பாத்துக்க. சரி சரி. பிரியு, சரி நாளைக்கு பார்க்கலாம். டேய். சரி, அப்புறமா பேசி முடிவு பண்ணிக்கலாம். சரி நீ கிளம்பு. சரிடா சக்தி, பார்த்து வீட்டுக்கு போ. சரிங்க மேடம், சரிங்க.